பொதுவாக சந்திரனோட ராகு கேதுக்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுடைய லைஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையாக போயிட்டுருக்கும். நிலையில்லாத முடிவு, தடுமாற்றமான ஒரு முடிவு, திடீர்னு ஆசைப்படுறது, திடீர்னு வாழ்க்கை நல்லா இருக்கும், திடீர்னு வாழ்க்கையில் இறங்குறது, பலவிதமான பொருளாதார சிக்கல்கள், தடைகள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டுக்குடைய அந்த ஓனர் கிரகமானது லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் நல்ல தோற்றப்பொழிவு, பேச்சுத்திறனாக இருப்பாங்க. அதே போல் 12ஆம் வீட்டுக்குரிய கிரகம் லக்னத்திலேருந்து 12ஆம் வீடாக கணக்கு போட்டுக்கோங்க. அந்த 12ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 12ஆம் வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் பெருந்தன்மையுடன் பொருளை திரட்டி செல்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதாவது செல்வார் அப்படின்னா என்ன, அந்த செல்வத்தை தேடுவதற்குண்டான வேலையை செய்து கொண்டிருப்பார், பெரும் செல்வத்தை திரட்டுவதற்காக. 12ஆம் வீட்டுக்குடையோன் அந்த கிரகம் 9ஆம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர்கள் வந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு உண்டாகும். க்ஷேத்ராடனம் என்று சொல்லப்படக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் செல்வது, ஆனால் பாப கிரகத்துடன் சேர்ந்திருக்க கூடாதுங்கிறது ஒரு கிரகமாக ஒரு அமைப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க.